ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 15/3/2026 13/4/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த மாதத்தினுடைய பலன் அப்படின்னு சொல்லும்பொழுது, இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய என்னென்ன விசேஷ நாட்கள் இருக்குது, அது தவிர இந்த மாதத்தினுடைய கிரகங்களினுடைய சாரங்கள் என்னென்ன, மாற்றங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் வரிசைப்படுத்தி. இப்போது மாதம் பிறக்கும் பொழுது பார்த்தாலேயானால் காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசியான மிதுனத்தில் குரு வக்ரகதியில் இருக்கார். 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மத்தில் கேது, ராகு 11ஆம் இடம் காலபுருஷ தத்துவத்தில் 11ஆம் இடத்துல இருக்கார். அதாவது கும்பத்தில் அவரோடு சேர்ந்து செவ்வாயும் புதனும் சேர்ந்து இருக்கார். 12ஆம் இடம்னு சொல்லக்கூடியது சூரியன், சனி, சுக்கிரன் 3 கிரகங்கள் மீனத்தில் இருக்கா காலபுருஷ தத்துவத்தின் 12ஆம் இடத்துல. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னா, முதல் மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது 17/3/2026 வக்ரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியிலிருந்து அவர் வக்ரகதியிலிருந்து மாற்றமாகி நேர்நிலைக்கு வரார். அதனால் குரு வக்ர நிவர்த்தி ஆகுது. அது தனியாக வீடியோ போடுறோம், அதையும் பாருங்கள். உங்களுடைய இந்த மாதத்தில் மாற்றம் வேறு என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, 27/3/2026 சுக்கிரன் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வரார். 1/4/2026 அதாவது மாதம் பிறந்து ஒரு 15 நாளில் பார்த்தேன்னா செவ்வாய் 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்துக்கு வரார். புதன் 6/4/2026 அன்னைக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். இதுதான் இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்தோம்னா 18/3/2026 அன்றைக்கி அதாவது பங்குனி அமாவாசைக்கு அடுத்த நாள் 19ஆம் தேதி அன்றைக்கி தெலுங்கு வருட பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய யுகாதி. தெலுங்கு, கன்னடம் இவாளுகெல்லாம் வருஷம் பிறகுறது. அதாவது அந்த பொதுவாகவே அவங்களுக்கு மாதம் அமாவாசைக்கு அடுத்த நாள்லேருந்து ஆரம்பிக்கும். அதனால் ஒரு வருஷம் முடிஞ்சு அமாவாசைக்கு அடுத்த நாளான சித்ரா அப்படின்ற சித்திரை மாதம் அவளுக்கு பிறந்துடுறது. அதாவது 19ஆம் தேதி அன்றைக்கி. அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் 27/3/2026 அன்றைக்கி ஸ்ரீராமநவமி. ஏன்னா அதிலேருந்து 9ஆவது நாள் 19ஆம் தேதியிலேருந்து ஒரு 8 நாளில் பார்த்தேன்னா நவமி வரும். அது ஸ்ரீராமநவமி. இது சந்திரமானம், அதாவது சூரியமானம் சந்திரமானம்னு இருக்குது. நம்ம சூரியமானத்தினுடைய வழிகாட்டுதலின் பிரகாரம் சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறத வச்சு தான் நம்ம மாதத்தை எடுக்கிறோம். அவங்க அமாவாசைக்கு அமாவாசை எடுத்து அமாவாசைக்கு அடுத்த நாளை மாதமாக கொண்டாடுறாங்க. அதனால் அதாவது நவமி, அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாள் யுகாதி பிறந்து வருஷம் பிறந்து அதிலிருந்து அவங்களுக்கு சித்ரா மாதம்னு பேர். அதனால் 9ஆம் நாள் அவங்களுக்கு நவமி, ஸ்ரீராமநவமி அந்த காலகட்டத்தில் வந்துடுறது. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த மாதம் பங்குனி உத்திரம் 1/4/2026 மிகவும் விசேஷமான நாள். அதாவது ஸ்ரீரங்கம் தாயார் பெருமாள் சேர்த்தி உற்சவம்லாம் நடக்கும். அது முருகப்பெருமானுடைய திருமண கோலம் இதெல்லாம் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஏற்றமான காலகட்டம். இந்த மாதத்தில் வரக்கூடியது மற்றொரு விசேஷம் என்னென்னா 30/3/2026 அன்றைக்கி மகாவீர் ஜெயந்தி. தர்மத்தை போதித்த ஒரு மிகப்பெரிய மகான். வடநாட்டில் மிகவும் இந்த ஜெயின்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இது பண்ணக்கூடியது. சரி, இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த மாதத்தில் உங்களுக்கு யாருக்காவது அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா என்னுடைய மொபைல் கீழே ஸ்க்ராலிங்கில் இருக்கும் மொபைல் நம்பர், அதுக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், இந்த மாதிரியான குறிப்புகளை எனக்கு கொடுங்க. என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தையும் போட்டுட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு தரேன். சந்தி முதல்ல இருக்கான்னு பார்க்குறேன். அதாவது நட்சத்திர சந்தி, லக்ன சந்தி, பாத சந்திகள் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு டிசைன் பண்ணிவிட்டு நம்ம உங்களுடன் உரையாடுறேன். இந்த மாதம் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன் அப்படின்றத
இப்போ பார்க்கலாம். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். அதுவும் 6ஆம் இடத்துல உச்சம் பெற்று போகிறது. நார்மலாகவே உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெற்றால் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு. புதிய கடனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது, அதாவது புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பார். புதுசாக வேலையில் மாற்றங்கள் கொடுப்பார். ஏன்னா சனியும் 6ஆம் இடத்துல இருக்கார். பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எந்த ஒரு எதிராளிகளையும் நிச்சயமாக வீழ்த்தக்கூடிய வல்லமை உங்களுக்கு வரும். எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். குழந்தை பிராப்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும். சரி, விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம். இந்த மாதத்தில் இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்கள் என்னென்ன ஏற்றத்தை தரும் அப்படின்றத பார்ப்போம். இந்த மாதத்தில் முதல்ல பார்த்தீங்கன்னா 17 மார்ச் அன்னைக்கு குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். 9ஆம் இடத்துல குரு வக்ர நிவர்த்தி அடைகிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு பார்த்துட்டு இருக்கவாளர்கள்லாம் நிச்சயமாக வெளிநாட்டு யோகம் வரும். இந்த மாதத்தில் ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட வழக்கு. இதில் பார்த்தோன்னா 9ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தி அடைந்த குரு உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உடல் நலத்தில் நல்ல ஏற்றம், தந்தையோடு நல்ல ஒரு ஈடுபாடு, நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய வாய்ப்பு, தந்தைக்கு உண்டான தந்தையின் மூலியமாக நல்ல சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தந்தையின் வியாபாரங்கள் உங்களுக்கு சேரக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல 3 கிரகங்கள், அதாவது சுக்கிரன் ராசிநாதன் உச்சம் பெற்று போயிருக்கார். சூரியனும் சனியும் 6ஆம் இடத்துல இருக்கார். அதனால் பார்த்தேனால் உங்களுக்கு 6ஆம் இடத்துல துர்கிரகங்கள் இருக்கிறது பெரிய விசேஷம். அதுவும் சுக்கிரன் ராசிநாதனோடு இருக்கிறதுனால எல்லா விதமான வெற்றிகள், போட்டித் தேர்வில் வெற்றிகள், எல்லா விஷயத்திலும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கவலைப்படவே தேவையில்லை. புதிய கடன் அமையும், சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 5ஆம் இடத்துல செவ்வாய், புதன் மற்றும் ராகு இருக்கார். அதனால் குழந்தை பிராப்தி உண்டாகக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா 7ஆம் அதிபதி 7க்கு 11 இருக்கிறது பெரிய விசேஷம். குருவின் பார்வையில் இருக்கார். அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. வக்கர நிவர்த்தியான குரு. இவ்வளோ நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமையும். ஏன்னா குருவின் பார்வை 3ஆம் இடத்துல எவ்வளவு எல்லா விஷயத்திலும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த மாதம் 1/4/2026 அன்னைக்கு 6ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போது சூரியன், செவ்வாய், சனி 3 கிரகங்களும் துர்கிரகங்கள் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்குது. பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக அதில் ஒரு பெரிய சரித்திரம் படைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுக்கு ஒரு பெரிய ஐடென்டிட்டி வரப்போகிறது. இது இன்ஃபேக்ட் கவர்மெண்ட் லெவலில் உங்களுக்கு ஒரு பெரிய ஐடென்டிட்டி வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் வரார். உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. எப்போது 27/3/2026 சுக்கிரன் மேஷத்துக்கு வந்துடுறார். உங்களுடைய ராசியை பார்க்குறதுனால உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு புதன் 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடம் போகிறார். 6ஆம் இடத்துல என்றைக்கு போகிறாருன்னா 6/4/2026 அன்றைக்கி 6ஆம் இடத்துக்கு போகிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா சூரியன், சனி, செவ்வாய் மற்றும் புதன் நீச்சமாய் போயிடும். நீச்சமானாலும் பரிவர்த்தனை யோகம் பெற்று குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகம் பெற்று ஆட்சி பெற்றதற்கு சமமாக இருக்கக்கூடிய காலகட்டம். 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல ஆட்சி, 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல ஆட்சி, நல்ல ஒரு ஏற்றம், புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம், புதிய கடன் அமையும், பழைய கடன் எல்லாத்தையும் கொடுத்து முடிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இருப்பினும் சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்கள் உடல்நிலை நிச்சயமாக நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா சில நாட்கள் நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லதுன்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள் என்ன அப்படின்னா சந்திராஷ்டம நாட்கள். 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறையும் பொழுது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டமத்தின் பொழுது பார்த்தீங்கன்னா சிறு சிறு தடங்கள் வரும். எடுத்த காரியங்களில் முடிவுகள் வராது. அதனால் புதிய காரியங்கள் எடுக்க வேண்டாம், வெளிநாடு வெளியூர் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். இது என்னன்னைக்கு வருது அப்படின்னா 23/3/2025 25
23/3/2026 வரலும் இருக்குது. அதாவது 23/3/2026 25/3/2026 வரலும் இருக்குது. இந்த நாட்களில் உங்களுக்கு ஏதாவது பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்துதான், ஏதாவது புதிய முயற்சி, நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் அகத்திக்கீரை கட்டு வாங்கி பசுமாட்டுக்கு கொடுத்துட்டு போங்க. உங்களுக்கு வரக்கூடிய எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் நிச்சயமாக கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த துலா ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம். எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். குழந்தை பிராப்தி உண்டு. போட்டித் தேர்வில் நிச்சயமான வெற்றி உண்டு. புதிய வேலை அமையும். வேலையில் மாற்றம் இருக்கும். வேலையில் ஏற்றம் இருக்கும். புதுசாக ப்ரமோஷன் வரும். போட்டித் தேர்வுகள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். திருமண பாக்கியம் வரும். கல்யாணத்துக்கு வரனே வராமல் இருக்கும். இப்போ வரன் வர ஆரம்பிக்கும். நிச்சயமாக பங்குனி மாதமாக இருந்தாலும் அந்த இது பார்க்கறது, அதாவது திருமணத்துக்கு உண்டான பொருத்தங்கள் எல்லாம் பார்த்து வச்சுக்கிறது ரொம்பவுமே நல்லது. வரக்கூடிய சித்திரை வைகாசியில் கல்யாணத்தை பண்ணலாம். இந்த மாதத்தில் பார்த்தோம்னா வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு வரும். அதாவது வெளிநாடு இவ்வளோ நாளாக போய் படிக்கணும்னு பார்த்துட்டு இருப்பீங்க, தடங்கள் நிறைய இருந்திருக்கும். அதனால் இப்போ வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும், கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடம் வலுப்பெற்று போகக்கூடிய காலகட்டம். 4 கிரகங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வருது. இந்த மாதத்தில் 4 கிரகங்கள் வரும்பொழுது 6ஆம் இடத்துல உங்களுக்கு எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். பழைய கடன்கள் எல்லாம் ஃபைசல் ஆகக்கூடிய வாய்ப்பு, கொடுத்த கடன்கள் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அரசாங்கத்தின் மூலியமாக லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்பு. சிறு சிறு தொல்லைகள் அரசாங்கத்தின் மூலியமாக வரும், இருந்தாலும் அதை வெற்றிகளாக மாற்றக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதாவது 1ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி வரலும் உண்டான காலகட்டம் மட்டும் சற்று கடினமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குருவினுடைய பரிவர்த்தனையான உடனே பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. 5ஆம் இடத்து ராகு பூர்வ குருவின் பார்வையில் இருக்கிறதுனால நினைத்த காரியங்கள் நடக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி. உங்களுடைய மனசில் நினைக்கிறது எல்லாமே கண்ணால் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக வரும். இந்த மாதத்தில் உங்களுடைய சந்திராஷ்டம நாட்கள் 23/3/2026 25/3/2026 வரணும் உண்டான நாட்கள். சரி, இந்த மாதம் நீங்கள் அதுவும் கலைத்துறையில் இருக்கிறவங்க, சின்னத்திரை வெள்ளித்திரை இந்த மாதிரியான கலைத்துறையில் இருக்கிறவங்க, கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேரில் இருக்கிறவங்க, அதோட சர்ஜன்ஸு, மெடிக்கல் சர்ஜன்ஸு, உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா இதை தவிர பால் முனைவர்கள், பால் பதனிடும் தொழிலில் இருக்கிறவங்க, அதாவது பன்னீர் அந்த மாதிரியான விஷயங்கள், வெண்ணெய் நெய் அந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் வரக்கூடிய காலகட்டம். இந்த மாதம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய குருவாயூர் சென்று கிருஷ்ணரை சேவிச்சுட்டு வாங்க. குருவாயூர் போய் குருவாயூரப்பன் போய் சேவிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.